Hi students, 10th Maths Chapter 5 Coordinate Geometry, Example 5.22. Find the equation of the line passing through the point A of 1, 4 and perpendicular to the line joining points 2, 5 and 4, 7. So, நமக்கு இந்த 2, 5, 4, 7 இதை ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் இருக்கு. ஸோ இந்த லைன் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எது அப்படின்னா 2, 5 அதை வந்து ஏபின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பாயிண்ட் வந்து 4, 7. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் இருக்குது, அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து அந்த லைன் எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலர். நம்ம ப்ளூ கலரில் வரைஞ்சிது, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன். இது எந்த பாயிண்ட் வழியாக போகுது அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ இது மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் 1, 4. ஸோ அதை வந்து அவங்க ஆல்ரெடி ஏன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இதை வந்து பிசின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து பின்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை வந்து சின்னு எடுத்துக்கலாம். அப்போ பி ஆஃப் 2, 5, சி ஆஃப் 4, 7. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது இதான், இந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. Find the equation of the line passing through the point A of 1, 4 and perpendicular to the line joining the points 2, 5 and 4, 7. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து இந்த ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் பிசி கண்டுபிடிப்போம். ஈக்குவேஷன் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 பாயிண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். ஸோ இது டைரெக்டாக ஸ்லோப்லேயும் போடலாம், ரெண்டு மெத்தடில் போடலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கிறதுக்கு இதனுடைய கோஆர்டினேட்ஸை x1, y1 அப்படின்னு எடுத்துக்குவோம். இதனோட கோஆர்டினேட் என்னென்னா x2, y2. இப்போ ஒரு ரெண்டு பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2 பாயிண்ட் ஃபார்ம். அப்போ இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண வேண்டியது என்னென்னா 2 பாயிண்ட் ஃபார்ம். ஸோ 2 பாயிண்ட் ஃபார்மில் நமக்கு ஃபார்முலா என்ன, y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பிசி என்ன கிடைக்குன்னா y மைனஸ் இங்கே y1ன்றது 5 by y2 minus y1, அப்போ 7 minus 5 equal to x minus x1, x1ன்றது 2 divided by x2 minus x1 which is 4 minus 2. ஸோ y minus 5 by 7 minus 5 2, இங்கே x minus 2 by 4 minus 2 2. இந்த 2யும் 2யும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்குது, y minus 5 equal to x minus 2. x இங்கே வச்சுக்கலாம், ப்ளஸ் y அங்கே போனால் மைனஸ் y, மைனஸ் 2 மைனஸ் 5 அங்கே போனால் ப்ளஸ் 5, இந்த பக்கம் ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், x மைனஸ் y மைனஸ் 2வும் ப்ளஸ் 5யும் சேர்ந்தால் ப்ளஸ் 3 ஆயிரும், ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பிசி. ஸோ பிசியோட ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் பிசி. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுக்கு பெர்பெண்டிகுலரான லைனோட ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஸோ பெர்பெண்டிகுலர் லைன் எழுதுறதுக்கான ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதுக்கு பேரலல் லைன் எழுத சொன்னால் என்ன பண்ணும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படியே போட்டுக்கிட்டு கான்ஸ்டன்ட் மட்டும் கேன்னு மாற்றிக்கணும். அதுவே வந்து பெர்பெண்டிகுலர் லைன் எழுத சொன்னால் 3 சேஞ்ச் பண்ணும். எப்படின்னா இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்டை மாற்றிக்கணும். பி தூக்கி எக்ஸுக்கும் ஏவை ஒய்க்கும் போட்டுக்கணும். இங்கே இருக்கிற சைன் சேஞ்ச் பண்ணும். ஸோ இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், அடுத்த மூணாவது சேஞ்ச் வந்து கான்ஸ்டன்ட் மாற்றிக்கணும், ஈக்குவல் டு 0. ஸோ இதான் பெர்பெண்டிகுலர் லைன் எழுதக்கூடிய ரூல். ஸோ இந்த லைன் பிசின்னு இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைன் ஏங்கிற பாயிண்ட் வழியாக போகுது. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ரெக்வயர்ட் லைன், தேவைப்படும் நேர்கோட்டின் சமன்பாடு என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் லைன் எழுதணும். எப்படி எழுதுறது, மைனஸ் சைனை ப்ளஸ் சைனாக மாற்றிக்கலாம்.
xy அப்படியே போட்டுக்கலாம். இதனோட கோஎஃபிஷியன்ட் இடமா இருந்தால் ஆல்ரெடி 1 தான் இருக்குது. ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வந்து என்ன போடுவோம், k ஈக்குவல் டு 0. கான்ஸ்டன்ட் மைனஸில் இருந்தாலும் ப்ளஸ் k தான் போடுவோம். ஸோ இங்கே நம்ம 3 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதனோட கோஎஃபிஷியன்ட்டும் 1 தான், இதனோட கோஎஃபிஷியன்ட்டும் 1 தான். அந்த 1 இடமாற்றக்குள்ளே நமக்கு இப்படியே தான் இருக்கும். ஸோ சைன் வந்து மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் போட்டாச்சு. இப்போ இதான் ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். ஸோ 1 பாசஸ் த்ரூ, அவங்க எந்த பாயிண்ட் வழியாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் a ஆஃப் 1,4. அப்போ a ஆஃப் 1,4 இந்த பாயிண்ட் வழியாக தான் அது போகுது. அதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு k வேல்யூ கிடைச்சிக்கும். அப்போ 1 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டுக்கலாம், 1 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 4 ப்ளஸ் k ஈக்குவல் டு 0. அப்போ 1 1s are 1, 4 1s are 4 plus k equal to 0. 1 plus 4 5. So 5 plus k equal to 0. Therefore k equal to minus 5. So substituting in first equation. First equation la substitute panna we have 1x plus 1y k க்கு பதிலா minus 5 போட்டுக்கலாம் equal to 0. இப்போ இதுதான் நமக்கு required equation of the line. So this is the equation of the line passing through the point A of 1,4 and the line is perpendicular to line joining the points 2,5 and 4,7. So இது ஒரு மெத்தட். நம்ம டைரெக்டாக என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கோம், 2 பாயிண்ட் ஃபார்ம், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த 2 பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அதுக்கு தேவையான லைன் பெர்பெண்டிகுலராக இருக்கனால இந்த பெர்பெண்டிகுலர் ரூல் இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்ளை பண்ணி இந்த பெர்பெண்டிகுலர் லைன் எழுதிட்டு அது 1,4 வழியாக போகிறனால இது நம்ம அந்த 1,4 சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ள k வேல்யூ கிடைச்சிரும். அதை தூக்கி மறுபடியும் நம்ம ரெக்வயர்டு ஈக்குவேஷனில் போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிக்குது. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இதையே நம்ம இன்னொரு மெத்தட்லையும் போடலாம். ஸோ இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். நம்ம இந்த எக்ஸாமில் எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ பிசியோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். ஸ்லோப் ஆஃப் பிசி நமக்கு ஜென்ரலாக 2 பாயிண்ட் கொடுத்துட்டா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்லோப் ஆஃப் பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சோன்னா y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ 7 minus 5 என்ன வந்துடும் 2, 4 minus 2 2. ஸோ 2/2 என்ன வந்துடும் 1. ஸ்லோப் ஆஃப் பிசி வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 1ன்னு கிடைக்குது. இப்போ நமக்கு ரெக்வயர்ட் லைன் வந்து பிசிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ ஸ்லோப் ஆஃப் ரெக்வயர்ட் லைன் வேணும் அப்படின்னா இந்த ரெக்வயர்ட் லைன் ஆனது எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, பெர்பெண்டிகுலர் டு பிசி. அப்போ ஸ்லோப் ஆஃப் ரெக்வயர்ட் லைன் வேணும்னா -1/m ஃபார்முலா. அப்போ -1 இங்கே ஸ்லோப் என்ன கிடைச்சிது 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு -1. இப்போ ஸ்லோப் ஆஃப் ரெக்வயர்ட் லைன் நமக்கு -1 கிடைச்சிக்குது. ரெக்வயர்ட் லைன் எந்த பாயிண்ட் வழியாக போகுது, a ஆஃப் 1,4. அப்போ therefore ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வித் ஸ்லோப் என்ன கண்டுபிடிச்சோம், m equal to -1 and passing through நமக்கு ரெக்வயர்ட் லைன் எந்த பாயிண்ட் வழியாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 1,4 வழியாக போகுது. ஸோ இதுக்குரிய ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் இருந்தால் இட் இஸ் y minus y1 equal to m into x minus x1. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கலாம், x1 y1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்லோப் வந்து ஆல்ரெடி நமக்கு இருக்குது. ஸோ y minus y1 வந்து 4. ஸ்லோப் ஆஃப் த ரெக்வயர்ட் லைன் என்னது -1 இன்டூ x minus x1 வந்து 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் y minus 4 equal to minus into 1x minus x minus into minus plus 1. ஸோ minus x இங்கே வந்தால் plus x ஆயிரும். ஆல்ரெடி இங்கே plus y இருக்குது, -4 plus 1 வந்த பக்கம் வந்தால் -1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், x plus y -4 -1 -5 equal to 0. இதுதான் வந்து ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் x plus y -5 equal to 0. இது வந்து செகண்ட் மெத்தட். அதாவது நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் எழுதிட்டு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வித் ஸ்லோப் அண்டு பாசிங் த்ரூ த பாயிண்ட், தட் இஸ் y minus y1 equal to m into x minus x1. ஸ்லோப் கண்டுபிடிக்க y2 minus y1 by x2 minus x1. இந்த ரெண்டு ஃபார்முலா கண்டுபிடிச்சி நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ.